குழந்தைகளுக்கு என் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு பொது அறிவு, நம்ம டெய்லி நம்ம லைஃப்ல எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா எது எது எவ்வளவு அறிவோட இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது. அதை உங்களுக்கு சொல்றதுக்காக தான் ஓர் அறிவிலிருந்து 6 அறிவு வரைக்கும் நமக்கு ஜீவர்கள், அதாவது என்னன்னா உயிரினங்கள் இருக்கு. சரியா? அதுல ஓரறிவு உடைய உயிரினம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தொடு உணர்வு. தொட்டாக்கா அதுக்கு தெரியும். அப்படின்னா தொடுதல் உணர்வு உடைய ஒரு உயிரினம் ஓரறிவு உயிரினம் மரம். இந்த தொட்டாச்சினையெல்லாம் பாத்தீங்கன்னா தொட்டோன்னு சுருங்கிடும். அதனால தொடு உணர்வு மரம் செடி கொடிகளுக்கு. 2வது ஈரறிவு உடைய உயிரினம். தொடுதல் பிளஸ் சுவைத்தல், சாப்பிடுற பழக்கமும் இருக்கும். அப்போ ஈரறிவு உடைய உயிரினம் எது எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா எறும்பு, நெத்தை, இதெல்லாம் ஈரறிவு உடைய உயிரினமா இருக்குது. அது நல்லா சாப்பிடும், தொட்டாலும் அதுக்கு தெரியும். 3வது பாத்தீங்கன்னா முகர்தல், தொடுதல், சுவைத்தல், முகர்தல் அப்படின்னு சொல்லுவோம். 3 அறிவு உடைய உயிரினம். அப்படின்னா ஸ்மெல் சென்சிங் அதிகமா இருக்கும். எங்க போனாலும் ஈ நம்மளை சுத்திக்கிட்டே வரும், எங்க போனாலும் கொசு நம்மளோடயே இருக்கு இல்லையா? அப்ப இந்த கொசு ஈக்களுக்கெல்லாம் 3 அறிவு உடைய உயிரினமா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 4 அறிவு உடைய உயிரினம். தொடுதல், சுவைத்தல், நுகர்தல். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா பார்த்தல். சரியா? பார்க்கும். அப்ப இந்த 4 அறிவு உடைய உயிரினம் எதுனா நண்டு, இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் பார்க்க தெரியும். அடுத்து 5 அறிவு உடைய உயிரினங்கள் என்னென்ன? தொடுதல், சுவைத்தல், முகர்தல், பார்த்தல். 5வது என்ன இருக்கும்? கேட்டல். 5வது பண்பு கேட்டல். அப்போ தொடுதல், சுவைத்தல், முகர்தல், பார்த்தல், கேட்டல். 5 அறிவு உடைய உயிரினங்கள். பறவை இனங்கள், விலங்கினங்கள்லாம் 5 அறிவு இருக்கு. அப்ப நமக்கு என்னாவது அறிவு 6வது அறிவா இருந்திருக்கும்? என்னது?